அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழைக்காலத்தில் மக்களுக்கு உதவ திமுகவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். புயல் பாதிப்பு எச்சரிக்கை உள்ள மாவட்டங்கள்ல திமுக நிர்வாகிகள் மக்களுக்கு உதவிட தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள கடந்த 2 நாட்களாக பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளோடு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வந்த நிலையில டிட்வா புயல் எதிர்கொள்ள அரசின் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அரசு இயந்திரத்தை முடக்கி விட்டதோடு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசின் சார்பில் உரிய அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மழையை எதிர்கொள்ள அரசாங்கம் முழு அளவில் தயாராக உள்ளது என்றாலும் ஒருவேளை இயற்கை வழக்கத்திற்கு மாறாக பெருமழை பொழிவை ஏற்படுத்தினாலும் சரியான முன்னெச்சரிக்கையுடன் பதற்றம் இல்லாமல் மழை காலத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கார். பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவிடும் வகையில திமுகவுடைய நிர்வாகிகள் துணை நிற்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவருமே துணையாக இருந்து மக்களுக்கு உதவிட வேண்டும் என்றும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் மாமன்ற உறுப்பினரும் கவுன்சிலரும் தங்களுடைய வார்டுகளிலேயே முழுமையாக இருந்து மக்களுக்கு உதவிட வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மழை காலத்துல பொதுமக்களோடு தன்னார்வலோடு இணைந்து திமுக நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி தருவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வைத்துக் கொள்வது அவசியம் என்றும் குடிநீர், பால் ஆகிய இரண்டும் மிக முக்கிய அவசியமான தேவையாக இருக்கும் என்றும் தங்கள் பகுதிகளில் அவை தடையின்றி கிடைக்கின்றனவா என்பதை கண்காணித்து தேவையான ஏற்பாடுகளை மக்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கார். மழை காலத்தை எதிர்கொள்ளவும் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிர்வாகிகள் களத்தில் முழு மூச்சுடன் துணையாக நிற்க வேண்டும் என்று திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வாயிலாக ஒரு உத்தரவையும் அறிவுறுத்தலையும் பிறப்பித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.